செய்திகளுக்கு பிரதான அனுசரணை வழங்குவோர் பரேச லாஷப்பல் விடி கேஷ் அண்ட் கேரி காஸ்லே கோனேஸ் விடி சூப்பர் ஸ்டோர். வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கலாசார மைய பெயர் மாற்ற சர்ச்சைக்கு தீர்வு. யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் பண்பாட்டு மையம் என பெயர் மாற்றம். யாழில் ஆரம்பமான சர்வதேச வர்த்தக கண்காட்சி. ரீச்சா நிறுவனமும் காட்சி கூடத்துடன் பங்கேற்பு. ஊடகவியலாளர் சுகிர்தராஜனின் 19வது ஆண்டு நினைவேந்தல். நீதி வழங்குமாறு கோரிக்கை. விடுதலை புலிகளின் தலைவருடனான சந்திப்பை நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லை என்கிறார் சீமான். கார்த்திக் மனோகரனின் கருத்திற்கு பதில். டொனால்ட் டிரம்பின் உத்தரவிற்கு நீதிமன்றம் தடை. பிறப்பால் குடியுரிமையை பெற்றுக்கொள்வதை கட்டுப்படுத்தும் தீர்மானத்திற்கு எதிர்ப்பு. இனி விரிவான செய்திகள். இந்திய அரசாங்கத்தின் நிதியுதவியில் யாழ்ப்பாணத்தில் நிர்மாணிக்கப்பட்ட யாழ்ப்பாண கலாசார மத்திய நிலையத்தின் பெயர் மாற்றப்பட்ட நிலையில் தற்போது யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் பண்பாட்டு மையம் என பெயர் பலகை பொருத்தப்பட்டுள்ளது. திருவள்ளுவர் கலாசார மத்திய நிலையம் என கடந்த வாரம் பெயர் மாற்றப்பட்டமைக்கு தமிழ் அரசியல் தலைவர்கள் உள்ளிட்ட பலர் எதிர்ப்புகளை வெளியிட்ட நிலையில் யாழ்ப்பாணம் என அதற்கு முன்னால் சேர்க்கப்பட்டு பெயர் பலகை காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்திய அரசின் நன்கொடையாக நிர்மாணிக்கப்பட்ட யாழ்ப்பாணம் கலாசார மத்திய நிலையம் 2023ஆம் ஆண்டில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஆகியோரினால் திறந்து வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் கடந்த 18ஆம் தேதி ஸ்ரீலங்கா புத்த சாசன சமய மற்றும் கலாசார அலுவலர்கள் அமைச்சர் சுனில் செனவி, இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்ட நிகழ்வில் அந்த கட்டடத்தின் பெயர் திருவள்ளுவர் கலாசார மத்திய நிலையம் என பெயர் மாற்றப்பட்டிருந்தது. இந்த பெயர் மாற்றத்திற்கு யாழ்ப்பாணத்தில் உள்ள அரசியல்வாதிகள், கல்வியலாளர்கள் உள்ளிட்ட பல தரப்பினரும் தமது கண்டனங்களை தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் இன்றைய குறித்த கட்டடத்தில் யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் பண்பாட்டு மையம் என பெயர் பலகை பொருத்தப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் 15வது சர்வதேச வர்த்தக கண்காட்சி இன்று ஆரம்பமாகியுள்ளது. 350க்கும் மேற்பட்ட காட்சி கூடங்கள் இதில் அமைக்கப்பட்டுள்ளமை விசேட அம்சமாகும். யாழ் சர்வதேச வர்த்தக கண்காட்சியானது பொருளாதார முன்னேற்றத்திற்கான வடக்கின் நுழைவாயில் எனும் தொனிப்பொருளுடன் இன்று யாழ்ப்பாணம் முற்றவெளி மைதானத்தில் ஆரம்பமாகியுள்ளது. இந்த வர்த்தக கண்காட்சி இன்று, நாளை மற்றும் நாளை மறுதினம் ஆகிய 3 தினங்களில் நடைபெறவுள்ளது. யாழ்ப்பாணம் டில்கோ தனியார் விருந்தினர் விடுதியில் ஆரம்ப நிகழ்வுகள் நடைபெற்று விருந்தினர்கள் அழைத்து வரப்பட்டு வர்த்தக கண்காட்சி ஆரம்பித்து வைக்கப்பட்டது. யாழ்ப்பாண சர்வதேச வர்த்தக கண்காட்சியில் பல்வேறுபட்ட வழங்குனர்களால் 350க்கும் மேற்பட்ட காட்சி கூடங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. விவசாயம், தொழில்நுட்பம், விருந்தோம்பல், கல்வி, உணவு, நவநாகரிகம் மற்றும் இதர தொழில்துறைகள் என பல்வேறுபட்ட வர்த்தக நிறுவனங்களின் பொருட்கள் மற்றும் சேவைகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. தொழிற்துறைகள் திணைக்களத்திற்கு 40 வரையான நுண்ணிய சிறிய தொழில் முயற்சியாளர்களின் உற்பத்திகளுக்காக 10 காட்சிக்கூடங்கள் அமைப்பதற்கான இலவச இட ஒதுக்கீடுகள் வழங்கப்பட்டுள்ளன. அத்துடன் மாலை வேளைகளில் சிறுவர்களை மகிழ்ச்சியூட்டும் நோக்குடன் சிறுவர்களுக்கான பொழுதுபோக்கு களியாட்ட நிகழ்வுகளும் இந்த முறை விசேடமாக ஒழுங்கமைக்கப்பட்டுள்ளது. வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன், யாழ்ப்பாண வர்த்தக தொழில்துறை மன்றத்தின் தலைவர் வாசுதேவன் ராசையா, யாழ்ப்பாண வர்த்தக தொழில்துறை மன்றத்தின் நிர்வாக இயக்குநர் கே விக்னேஷ், ஐபிசி தமிழ் குழுமத்தின் தலைவர் கந்தையா பாஸ்கரன், அனுசரணையாளர்கள் என பலர் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை வடக்கில் உள்ள முக்கிய சுற்றுலா மற்றும் பண்ணை தொகுதி மையமான ரீச்சாவும் யாழ்ப்பாணத்தில் ஆரம்பமாகியுள்ள 15வது சர்வதேச வர்த்தக கண்காட்சியில் காட்சி கூடங்களை அமைத்துள்ளது. குறித்த காட்சி கூடத்தில் உள்ளூர் உற்பத்தி பொருட்கள், பழங்கள் உள்ளிட்ட பொருட்கள் விற்பனை செய்யப்படுகின்றன. நாளை
நெதர்லாந்து தூதரகத்துடன் இணைந்து இலங்கை பத்திரிகை ஸ்தாபனம் நடாத்தும் உலக ஊடக புகைப்பட கண்காட்சி இன்றைய தினம் யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் பண்பாட்டு மையத்தில் ஆரம்பமாகியுள்ளது. உலகளாவிய ரீதியில் இடம்பெற்ற போர்கள், போரினால் ஏற்பட்ட வடுக்கள் மற்றும் போராட்டங்களின் புகைப்படங்கள் இதில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. உலக ஊடக புகைப்பட கண்காட்சி இன்று முதல் 27ஆம் தேதி வரை காலை 10 மணி முதல் இரவு 7 மணி வரை யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் பண்பாட்டு மையத்தில் இடம்பெறவுள்ளது. புகைப்பட ஊடகவியலில் சர்வதேச விருதுகளை வென்ற புகைப்படங்கள், புகைப்படத்தின் ஊடாக கதை சொல்லும் பல புகைப்படங்கள் இந்த கண்காட்சியில் காட்சிப்படுத்தப்படவுள்ளன. நிகழ்வின் ஆரம்பத்தில் விருந்தினர்கள் தமிழர் பாரம்பரிய முறைப்படி மயிலாட்டம், குதிரையாட்டத்துடன் அழைத்து செல்லப்பட்டனர். இலங்கைக்கான நெதர்லாந்து தூதரகத்தின் ஏற்பாட்டில் ஆரம்பமாகிய இந்த கண்காட்சியில் பிரதம அதிதியாக இலங்கைக்கான நெதர்லாந்து தூதரகத்தின் பிரதி தூதுவர் கலந்து சிறப்பித்ததுடன் யாழ் இந்திய துணை தூதுவர் சாய்முரளி, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் M.A. சுமந்திரன், நெதர்லாந்து தூதரகத்தினர் மற்றும் பார்வையாளர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். உலகம் முழுக்க 2023ஆம் ஆண்டு நடந்த பெஸ்ட் ஃபோட்டோகிராஃப்ஸ் அப்ளிகேஷன்ஸ் மூலம் ஒரு ஜூரி மூலம் செலக்ட் பண்ணி அந்த ஃபோட்டோஸ் தான் நாங்கள் இந்த வருஷம் கண்காட்சிக்கு வச்சிருக்கோம். நாங்கள் இதை முதல்ல கொழும்புல 10 நாள் நடைபெற்று சென்ற கண்காட்சி, அதுக்கப்புறம் யாழ்ப்பாணத்தில் நாங்கள் இப்பொழுது இன்று முதல் திங்கட்கிழமை வரை இருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம காலி மாவட்டத்தில் 3 நாள் வச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் கொழும்பு சினிமன் லைஃப்ல எக்ஸிபிஷன் மறுபடியும் நாங்கள் இருப்போம். இதுக்கு சப்போர்ட் பண்ணது நெதர்லாந்து எம்பசி எங்களுக்கு. ஸோ இது நாங்கள் 20 வருஷத்துக்கு அப்புறம் இங்கே வச்சுக்கிறோம். முதல்ல 2002ஆம் ஆண்டு தான் கொழும்புல வச்சாங்க. அதுக்கப்புறம் 20 வருஷத்துக்கு அப்புறம் தான் நாங்கள் மறுபடியும் இதை கொண்டு வந்திருக்கோம். இது வருஷம் வைக்க முடியுமோ தெரியாது, ஆனால் எதிர்பார்க்குறோம் அடுத்த வருஷமும் ஏதாவது இன்னொரு எக்ஸிபிஷன் வந்து நம்ம இதாக. படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் சுப்பிரமணியம் சுகிர்தராஜனின் 19வது ஆண்டு நினைவு தினம் இன்று திருகோணமலையில் நினைவு கூறப்பட்டுள்ளது. இவரது மரணத்துக்கான நீதி இதுவரை கிடைக்காத நிலையில் தற்போதைய அரசாங்கமானது ஊடகவியலாளர்களின் படுகொலைகளுக்கு நீதியை பெற்றுத்தர வேண்டும் என ஊடகவியலாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் சுப்பிரமணியன் சுகிர்தராஜனின் 19வது ஆண்டு நினைவு தினம் இன்று திருகோணமலை லோவர் வீதியில் உள்ள உவர்மலை பூங்காவில் மதியம் 2:30 மணியளவில் கடைபிடிக்கப்பட்டுள்ளது. கிழக்கு மாகாண ஊடகவியலாளர் ஒன்றியம், திருகோணமலை ஊடகவியலாளர் ஒன்றியம் மற்றும் இலங்கை தொழில்சார் இணைய ஊடகவியலாளர் ஒன்றியம் ஆகியவற்றின் ஏற்பாட்டிலும் மனிதாபிமான வளநிலையத்தின் ஒத்துழைப்புடனும் இந்த நினைவேந்தல் இடம்பெற்றுள்ளது. சுகிர்தராஜனின் உருவப்படத்திற்கு மலர் மாலை அணிவிக்கப்பட்டு சுடரேற்றி மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டதுடன் ஊடகவியலாளர் தொடர்பாக நினைவு பேருரையும் இடம்பெற்றது. இதில் பெரும்பாலான வடக்கு கிழக்கு பகுதிகளை சேர்ந்த ஊடகவியலாளர்கள், குடிசார் சமூக செயற்பாட்டாளர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். இதே கடுமையான பாதுகாப்புள்ள இடங்களில் வச்சு சுடப்படுகிறது என்றால், பாதுகாப்பு வழங்கப்படவில்லை என்றால் இந்த நாட்டில் என்றைக்குமே பாதுகாப்பு இல்லை. அது யார் இன்றைக்கு 2009 யுத்தம் போர் முடிந்த பின்னாடி உண்மையிலே உடவியல் பணியாற்ற உங்களுக்கு தெரியும், மறைமுகமாக சில வேலைகள் நாங்கள் உண்மையாக சில செய்திகளை சில இதுகளை கொண்டுவர முடியாமல் இருக்கிறதுக்கு வேதனையாக இருக்கும். அந்த ஒரு நாடு, ஒரு ஜனநாயக நாடு என்று சொல்லிக்கொள்ள ஒரே முகம், அதாவது முகங்கள்லாம் மாறிக்கொள்கின்றன. ஒரே நாட்டு அரசுகள், சிங்கள தரப்பு அரசுகள் தமிழ் ஊடகவியலாளர் படுகொலை சம்பந்தமாக ஒரு ஊடகவியலாளர் படுகொலை சம்பந்தமாக இந்த நீதிமன்றத்தில் விளக்கம் கூறவில்லை. இங்கே வந்து அந்த ஊடகவியலாளர் பற்றி எந்த கேள்வியும் இல்லை. யாரையும் தேடி தேடி சுடப்படுற காலம் அந்த 2006 39 ஊடகவியலாளர்களை நாங்கள் வடக்கில் இழந்திருக்கோம். தேடி தேடி பிடிச்சு சுடுற அளவுக்கு இந்த நாட்டுக்கு கெடுதியானவர்கள் ஊடகவியலாளர் என்றுதான் நினைத்திருக்கிறார். அதனால் தான் அந்த ஊடகவியலாளருக்கு மரண தண்டனை கொடுத்திருக்கிறார் என்று தான் சொல்லுவோம். திருகோணமலை துறைமுகத்தில் கடமையாற்றி வந்து சுகிர்தராஜன் தனது தொழில் நிமித்தமாக திருகோணமலையில் தங்கியிருந்ததோடு ஊடகவியலாளராகவும் பணியாற்றியிருந்தார். வீரகேசரி பத்திரிகையில் SSR மனோ ரஹ்மான் ஆகிய பெயர்களிலும், மெட்ரோ நியூஸ் பத்திரிகையில் ஈழவன் என்ற பெயரிலும், சுடரொளி உதயன் பத்திரிகைகளிலும் அரசியல் விடயங்களை எழுதி வந்தார். இந்த நிலையில் 2006ஆம் ஆண்டு வேலைக்கு செல்வதற்காக பேருந்திற்காக காத்திருக்கும் போது ஆளுநர் செயலகத்திற்கு முன்னால் உள்ள வீதியில் வைத்து துப்பாக்கி
துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்கானார். 2006ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 2ஆம் தேதி திருகோணமலை கடற்கரையில் வைத்து பல்கலைக்கழகத்திற்கு தெரிவாகியிருந்த 5 மாணவர்கள் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தை உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்டியிருந்த நிலையில் அவர் சுட்டுக் கொலை செய்யப்பட்டிருந்தார். 5 மாணவர்களின் இறப்புக்கு கைக்குண்டு தாக்குதலே காரணம் என கூறி விசாரணையை திசை திருப்ப முயற்சி செய்த நேரத்தில் ஊடகவியலாளர் சுகீதராஜன் மிகவும் துணிச்சலுடனும் செயற்பட்டு மாணவர்களின் உடலில் காணப்பட்டு சூட்டு காயங்களை நுட்பமாக படமெடுத்து குறித்த மாணவர்கள் தலையில் துப்பாக்கியால் சுடப்பட்டு இறந்துள்ளனர் எனவும் தெரிவித்துள்ளார். அவர்களின் தலையில் உள்ள காயங்கள் கைக்குண்டு தாக்குதலால் ஏற்பட்டவை அல்ல, அது துப்பாக்கி குண்டுகளால் ஏற்படுத்தப்பட்டவை என்பதை உலகிற்கு வெளிக்காட்டியிருந்தார். மட்டக்களப்பு குருமன்வெளியில் பிறந்த சுப்பிரமணியன் சுகீதராஜனின் இழப்பானது தமிழ் ஊடக சமூகத்திற்கு மட்டுமல்ல, அவரின் குடும்பத்திற்கு பேரிழப்பு என்பது குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் நேற்று வெளியான 5ஆம் ஆண்டு புலமை பரிசில் பரீட்சையில் அதிகூடிய புள்ளிகளை பெற்றும் அதிகளவான சித்தி சதவீதத்துடனும் யாழ்ப்பாணத்தில் உள்ள பிரபல பாடசாலைகள் சாதனை படைத்துள்ளன. புலமை பரிசில் பரீட்சையில் 70 புள்ளிகளுக்கு மேல் பெற்ற மாணவர்களின் எண்ணிக்கை இம்முறை அதிகரித்துள்ளதாக ஸ்ரீலங்கா பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். இலங்கையில் செப்டம்பர் 15ஆம் தேதி இடம்பெற்ற 2024ஆம் ஆண்டிற்கான தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையில் 3,19,284 பரீட்சார்த்திகள் தோற்றிய நிலையில் 51,244 பேர் சித்தியடைந்துள்ளனர். புலமை பரிசில் பரீட்சைக்கான மாவட்ட ரீதியான வெட்டுப்புள்ளிகள் அடிப்படையில் யாழ் மாவட்டத்திற்கான வெட்டுப்புள்ளியாக 139 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் யாழ் இந்து ஆரம்ப பாடசாலையின் மாணவன் பரமேஸ்வரன் பிரசோதன் 186 புள்ளிகளை பெற்று மாவட்ட ரீதியில் முதலாம் இடத்தை பெற்றுள்ளதுடன் யாழ் ஜோன் பாஸ்கோ பாடசாலையின் மாணவன் ராகவன் அக்ஷத் 185 புள்ளிகளை பெற்று மாவட்ட மட்டத்தில் 2ஆம் இடத்தை பெற்றுள்ளார். மேலும் யாழ் இந்து ஆரம்ப பாடசாலையின் பரீட்சைக்கு தோற்றிய 220 பேரில் 134 பேர் பரீட்சையில் சித்தியடைந்துள்ளதுடன் யாழ் ஜோன் பாஸ்கோ பாடசாலையின் பரீட்சைக்கு தோற்றிய 216 பேரில் 135 பேர் சித்தியடைந்துள்ளனர். யாழ் இந்து ஆரம்ப பாடசாலை கல்வி கற்கும் பரமேஸ்வரன் பிரசோதன் ஆகிய நான் கடந்த வருடம் நடந்து முடிந்த புலமை பரிசு பரீட்சையில் 186 புள்ளிகளை பெற்று யாழ் மாவட்டத்தில் முதலிடம் பெற்றுள்ளேன். இம்மதிப்பெண்ணை பெறுவதற்கு ஊக்கமளித்த எனது பெற்றோர்கள், ஆசிரியர் மற்றும் அதிபருக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கின்றேன். புலமை பரிசில் பரீட்சையில் உடவில் மகளிர் கல்லூரியில் 61 மாணவர்கள் வெட்டுப்புள்ளிக்கு மேல் பெற்று சித்தியடைந்து சாதனை படைத்ததுடன் குறித்த பாடசாலை தொடர்ந்தும் வெலிகாம வலயத்தில் முதல்நிலை பாடசாலையாக மிளிர்ந்து வருகின்றது. உடவில் மகளிர் கல்லூரியில் 160 மாணவர்கள் பரீட்சைக்கு தோற்றிய நிலையில் 61 மாணவர்கள் வெட்டுப்புள்ளிக்கு மேல் பெற்றுள்ளனர். இதேவேளை இலங்கையில் நேற்று வெளியான 5ஆம் ஆண்டு புலமை பரிசில் பரீட்சையில் 70 புள்ளிகளுக்கு மேல் பெற்ற மாணவர்களின் எண்ணிக்கை இந்த முறை அதிகரித்துள்ளதாக ஸ்ரீலங்கா பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். கடந்த வருடம் 77.75% மாணவர்கள் 70 புள்ளிகளுக்கு மேல் பெற்றிருந்த நிலையில் இந்த முறை 77.96% மாணவர்கள் 70 புள்ளிகளுக்கு மேல் பெற்றுள்ளதாக இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் தெரிவித்துள்ளார். 37.7% மாணவர்கள் 100 புள்ளிகளுக்கு மேல் பெற்றுள்ளதாகவும் கடந்த வருடம் 45.06 மாணவர்கள் 100 புள்ளிகளுக்கு மேல் பெற்றிருந்ததாகவும் அவர் கூறியுள்ளார். 16.05% மாணவர்கள் வெட்டுப்புள்ளிக்கு மேல் புள்ளிகளை பெற்று சித்தியடைந்துள்ளதாகவும் கூறியுள்ளார். கடந்த வருடத்துடன் ஒப்பிடுகையில் சித்தி வீதம் அதிகரித்துள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் கூறியுள்ளார். இலங்கையில் 1 கிலோ நெல்லுக்கான கொள்முதல் விலை 140 ரூபாவிலிருந்து 170 ரூபாவாக அதிகரித்திருப்பதால் எதிர்காலத்தில் 1 கிலோ அரிசியின் விலை 300 ரூபாவை தாண்டக்கூடும் என சிறு மற்றும் நடுத்தர நெல்லாலை உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். 1 கிலோகிராம் ஈர நெல்லின் விலை 115 தொடக்கம் 120 ரூபாவாக அதிகரித்துள்ளதாகவும் சிறு மற்றும் நடுத்தர நெல்லாலை உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். இலங்கையில் அரிசிக்கான தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள நிலையில் சிறு மற்றும் நடுத்தர நெல் ஆலை உரிமையாளர்களுக்கு ஈரமான நெல் 1 கிலோகிராம் 95 ரூபாவுக்கும் உலர்ந்த நெல் 1 கிலோகிராம் 115 ரூபாவுக்கும் கொள்வனவு செய்ய கடன்கள் வழங்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா அரசாங்கம் தெரிவித்துள்ளது. அத்துடன் 1 கிலோ சம்பா நெல்லை 120 ரூபாவுக்கும் 1 கிலோ கீரி சம்பா நெல்லை 130 ரூபாவுக்கும் வாங்க கடன்கள் வழங்கப்படும் என்று அரசாங்க வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதற்கிடையில் நெல்லுக்கு உத்தரவாத விலை நிர்ணயம் செய்வதை
வழங்குவதை அரசாங்கம் தொடர்ந்து தாமதப்படுத்தி வருவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். தனியார் துறையினர் அதிக விலைக்கு நெல்லை கொள்முதல் செய்வதால் குறைந்த அளவில் நெல் வாங்க காத்திருக்கும் அரசாங்கத்திற்கு விவசாயிகள் நெல் விற்க முடியாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இலங்கையில் உள்ள பல சிறிய அளவிலான நெல் ஆலைகள் நெல் கையிருப்பு இல்லாமையினால் மூடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பல விவசாயிகள் நெல்லின் விலையை உயர்த்தியுள்ளமையினால் குறித்த விலையில் நெல்லை கொள்வனவு செய்து அரிசியை உற்பத்தி செய்வது மற்றும் அரசாங்க கட்டுப்பாட்டு விலையில் விற்பனை செய்வது சாத்தியமில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வவுனியா சுந்தரபுரத்தில் நேற்றிரவு ஒருவர் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார். குடும்ப தகராறு காரணமாக இந்த கொலை சம்பவம் இடம்பெற்றிருக்கலாம் என காவல்துறையினர் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். வவுனியா ஓமந்தை பகுதியில் நேற்று முற்பகல் உந்துருளில் பயணித்த இரு பெண்களை தொடர்ந்து வந்த இளைஞர் இருவர் அவர்களை வழிமறித்து தாக்கியுள்ளனர். இதன் பின்னர் அவர்களிடமிருந்த 7 லட்சம் ரூபாய் பெறுமதியான கையிறக்க தொலைபேசியை பறிமுதல் செய்துள்ளனர். பாதிக்கப்பட்ட பெண்கள் உடனடியாக வன்னி பிராந்திய பிரதி காவல்துறை மா அதிபரின் அவசர இலக்கமான 107க்கு தொடர்பு கொண்டு முறையிட்டதை அடுத்து ஓமந்தை சேமமடு பகுதியில் குறித்த இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட இருவரும் கிளிநொச்சி பகுதியைச் சேர்ந்த 29 வயதுடையவர்கள் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறித்த இருவரையும் மேலதிக விசாரணைகளின் பின்னர் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். கலாசார மைய பெயர் மாற்ற சர்ச்சைக்கு தீர்வு. யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் பண்பாட்டு மையம் என பெயர் மாற்றம். யாழில் ஆரம்பமான சர்வதேச வர்த்தக கண்காட்சி. ரீச்சா நிறுவனமும் காட்சி கூடத்துடன் பங்கேற்பு. ஊடகவியலாளர் சுகிர்தராஜனின் 19வது ஆண்டு நினைவேந்தல். நீதி வழங்குமாறு கோரிக்கை. விடுதலை புலிகளின் தலைவருடனான சந்திப்பை நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லை என்கிறார் சீமான். கார்த்திக் மனோகரனின் கருத்திற்கு பதில். டொனால்ட் டிரம்பின் உத்தரவிற்கு நீதிமன்றம் தடை. பிறப்பால் குடியுரிமையை பெற்றுக்கொள்வதை கட்டுப்படுத்தும் தீர்மானத்திற்கு எதிர்ப்பு. இத்துடன் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம். இல்லத்தரசிகள் எப்பொழுதும் உச்சரிக்கும் பெயர்கள் விடி கேஷ் அண்ட் கேரி, விடி சூப்பர் ஸ்டோர். இல்லங்கள் தோறும் சுவையான உணவு வகைகள் தயாரிக்க தேவையான அனைத்து பொருட்களும் ஓரிடத்தில் ஒரே நேரத்தில் தெரிவு செய்யலாம். சமையல் அறைக்கு தேவையான சமையல் பாத்திரங்கள், கிரைண்டர், மிக்சர், மரக்கறி வகைகள், கடல் உணவுகள், அரிசி முதல் அத்தனை தானிய வகைகளும் மலிவு விலைகளில் கிடைக்கின்றன. விஜயம் செய்யுங்கள். விடி கேஷ் அண்ட் கேரி, 11-15 ரோக்காய், பாரிஸ் 10, லா ஷப்பல். விடி சூப்பர் ஸ்டோர், காஸ்லே கோனேஸ்.